வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தேவனுடைய புத்திரர். கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. வாசித்த வசனத்தில் தேவனுடைய புத்திரர் என்று பார்த்தோம். யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள். ஆம், இவைகளை உடையவர்களே தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஆம், கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.